திரு சுந்தர் கணேசன் அவர்களை மேடைக்கு வருவார் அன்புடன் அழைக்கிறோம். ஒரு நூலகம் அதிக நூல்கள் இருப்பதால் மட்டும் சிறப்படைவதில்லை. அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வாசிப்பவர்களால் மட்டுமே அந்த நூலகம் சிறப்படைகிறது. அவ்விதத்தில் நூலக பயன்பாட்டை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முறையில் நடைமுறையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டும் எல்லாம் முன்னோடியாக திகழ்கின்ற சுந்தர் கணேசன் ஐயா அவர்கள் அவருக்கு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் உருவாக்கம் என தன்னுடைய ஆசானாக கருதக்கூடிய ஐயா அவருடைய நூலாக்கத்தை பற்றிய பயண சிறப்புகளை எடுத்துரைக்கின்றார். அவர்களை சிறப்பு செய்ய தமிழ் மத அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் தா. சுபாஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிமா. ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த புத்தகம் உருவாக்கத்தை பற்றி பேசுறதுக்கு பொதுவாக சினிமாவை எடுக்கும்போது நல்ல சினிமா படத்தினுடைய பின்னணியை பற்றி பேசுவாங்க. எப்படி படம் உருவாக்கப்பட்டது தனியாகவே அல்லது புத்தகம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, மேக்கிங் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி புத்தகம் உருவாச்சு. புத்தகம் வந்து இந்த புத்தகம் உருவாக்குறது கூட ஒரு கட்டுரை வெளியே வந்தது. விடியல் அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. ஸோ புத்தகத்தை உருவாக்குறத பற்றி பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ஸோ இந்த புத்தகத்தை படம் தான் இது. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சுந்தர நாகரிகத்தை பற்றி அந்த பயணத்தை பற்றி ஆனால் ஒரு படம் தான் இது. ஏற்கனவே அவையில் வந்து ஐயா வந்து பேசினாங்க. ஒரு கிளாஸ் டிசிப்ளின்ஸ் சப்ஜெக்ட், இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது ஆர்கியாலஜி, ஒனமாஸ்டிக்ஸ், ரெவிடியல் ஸ்டடீஸ், சங்க இலக்கியம், இந்த ஸ்டடீஸ், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெர்னி ஸ்டடீஸ் எல்லாமே உள்ளடக்கப்பட்ட ஒரு நூல் தான் இது. இந்த முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன சொல்றாங்க, எப்படி இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், ஃபைனலாக ஒரு எபிலாக் இருக்கும். இந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கலாம்னு இருக்குன்னா எப்படி கட்டமைச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் தொடரலாம். புத்தகத்தை முதல்ல கடைசி வரைக்கும் படிக்கலாம், ஒவ்வொரு சாப்டரா, கடைசியிலிருந்து ஒவ்வொரு சாப்டரா பின்னாடி பண்ணலாம். நடுவில் எந்த சாப்டர்னா எடுத்து படிச்சுட்டு அதில் முன்னாடியே போகலாம், முன்னாடியே போகலாம். உங்களுக்கு வந்து அது வந்து எந்த விதமான நடுவுமே இருக்காது. அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ அதை வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆழமாக செஞ்ச வெளினா சில முக்கியமான கோட்பாடுகள் என்ன இதுவரைக்கும் சொல்லாத கோட்பாடு புதுசாக நிறுத்திக்கப்பட்டது. அதாவது ராகேஷ் சார் வந்து 30 வருஷமான அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்ச அந்த விஷயங்கள்லாம் ஃபவுண்டேஷன் அடுத்தது அந்த ஆர்குமெண்ட்ஸ், அது எப்படி ஏன் இந்த மாதிரி இருக்குங்கிறது ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா அது முக்கியமான. அப்புறமா
கேஸ் ஸ்டடிஸ் வந்து கேஸ் ஸ்டடிஸ் வந்து சில ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து நீங்கள் சொல்லுங்க. அதாவது நகரத்தார் எப்படி வந்து அவங்க மைக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்புறமா முப்பதுக்கு எப்படி மைக்ரேட் பண்ணாங்க, அவங்களுடைய வரலாறு வந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதாவது என்னெல்லாம் லெகசிஸ் இருக்கு, இப்போ ஜல்லிக்கட்டு, அப்புறமா பகடைகள் கேள்வியில் வந்து பகடைகள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தரவுகளாக கொடுத்து அந்த அவர் ஏற்கனவே கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே வந்து இப்போ கவர் பேச போகிறோம். ஒரு சார் 2018 தான் மேனேஜ்மெண்ட் கையில் புத்தகமாக உருவாக்கணும். அப்போ முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னா, இந்த புக்கு வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி இருக்கும். இன்டர்நேஷனல் குவாலிட்டி வரைக்கும் நாங்கள் புக் பப்ளிஷ் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் குவாலிட்டி வரணும் சொன்னார். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படின்னா இங்கே எப்படி என்ன சாப்பிடணும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அப்போது ரெண்டு முக்கியமான விஷயம் பயனுள்ளதாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணோம், புத்தகத்தை வந்து அவருடைய மாஸ்டர்கிட்ட படிச்சுட்டு அவங்க பதமுறை உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டே நிறைய கேள்விகள் கேட்டு அது உருவாக வேண்டும். அதுக்கப்புறமா அந்த புத்தகம் அவங்க மனசில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் உருவாக்கும்போது இந்த அட்டை ரொம்ப முக்கியமான உள்ளடக்கம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அது ரொம்ப முக்கியமானது. அட்டைப்படும் அட்டையை பார்த்த உடனே அந்த அட்டை ஒரு கதை சொல்லும். அந்த அட்டை வந்து புத்தகத்தில் என்ன இருக்கிற விஷயத்தை ரிலீஸ் வரும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கொண்டு வருவதெல்லாம் பிளான் பண்ணி இப்போ வந்து தொழிலாளர்கள் வந்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து கருப்பும் சிவப்பும் ரெண்டுமே போகுது. ஸோ சிவப்பு கருப்பு நிறைய விஷயம் பார்க்கணும். சிவப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சிவப்பு எடுத்து அது மட்டும் இல்லை, ஒரு சாப்டர் திராவிட சிவப்பு ஒரு சாப்டர் சிவப்பு வந்து காட்டுறேன். அப்புறம் பயணத்தில் வந்து ஈஸியாக ஒரு படம் என்னன்னா, இந்த நிறைய பேர் நடந்து போகிற மாதிரி இல்லைன்னா குதிரை கழுதை மூட்டை எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் கூட நடந்து போகிற மாதிரி படம் தான் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஈஸியாக இல்லாமல் புதுசாக ஒரு இது வேணும், லேட்டாக யோசிக்கணும்னு சொல்லினா நாங்கள் பயணத்துக்கு ஒரு மெட்டப்பராக கடலை பேஸ் இருக்காங்க. அப்புறமா இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் சிந்துவெளி முத்திரைகள் வந்து எடுக்கப்பட்ட ஒரு பூ மாதிரி இருக்கு. அதுதான் பிலிஸ்தீன்ல இருக்கக்கூடிய பூ. அப்புறம் இந்த ரெண்டு நீங்கள் பார்க்குறது பின்னாடி வந்து கோடுகள் இருக்கும், மலைகள் மலர்கள் வந்து இந்த படத்தில் தெரியல, நீங்கள் அந்த படத்தில் வந்து தெரியும். அது ஏன் மலையை கூப்பிடுறோம்னா தமிழ் செல்வர்கள் வந்து ஒரு சொல்லியிருக்காரு வந்து அடிப்படையில் மலை மண்டல் அதனால மலையை காட்டணும், ஓசி வந்து வேதி காட்டணும். அப்புறமா ரொம்ப பிரதானமாக இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மேல் அதுக்காக தான் அந்த அந்த படம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த சிந்துவெளி காடு சீபோ இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்துவெளி புரிகிறதுக்காக எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வைகை புரிகள் வந்து ரொம்ப நாள் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டைட்டில் இண்டஸ்ட் வைகை என்ன வைக்கலாம் அப்படின்னு ஜலியர் சிவிலைசேஷன் வந்து ஏற்கனவே முடிவு சார் ஏற்கனவே முடிவு. ஆனால் அதுக்கு சப்டைட்டில் வேணும். அப்போ வைகைங்கிறது ஒரு மெட்டவர் அம்மகம்யா இருக்கணும்னா இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் இருக்கணும்னா அந்த கரெக்டாக இருக்குன்னா கிரியேட்டிவ் வந்து வெளியே வர்றதுனால வைகை ஒரு மெட்டவர் வச்சார். அப்போ வைகை ஒரு எலிமெண்ட் பண்ணணும்னா அந்த பானை கீழே இருக்கிற பானை அந்த பானை வந்து வைகை பானை. ஸோ அந்த படத்திலேயே வந்து இந்த கார்பரேட்டிவ் ஒரு
சான்ஸ்கிரிட் பண்ணுறோம். பொதுவாக சேர்க்கவே மாட்டாங்க, செல்ஃபானு சான்ஸ்கிரிட் சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சேர்த்து இந்த இடத்துல செல்ஃப் பஸ்ஸாக சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பல இது போட்டு அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆத்தர் பேர் போடுவாங்க. ஆனால் நாங்கள் அதை போடல. சாரை வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. பாலகிருஷ்ணங்கிறது வந்து முதல் ஸ்டேஜ் சின்னதாக பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஐஏஎஸ் எல்லாம் எனக்கு அதெல்லாம் போடுது. சார் அதை பற்றி அவங்க கரெக்டாக அதுதான் தெரிஞ்சு அவரும் சொல்லிக்கிட்டாரு. இதை எது சொல்ல வரேன்னா அவர் முன்னாடி சொன்னாலே ஃப்ரீடம் கொடுக்குறாரு. கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு வேலை செய்யுது. அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் பெரிய புத்தகம் வரப்போகும். 400 பேருக்கு மேல போகும். 400 பேருக்கு மேல போனா ஒரு புத்தகத்தோட வெயிட் எவ்வளவு இருக்கும், என்ன சைஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் முடிவு எடுக்கிறோம். இதை விட சின்னதாக போட்டோம்னா சைஸ் தான் இன்னும் அதிகமான சைஸ் ஆகிடும். அதனால என்ன பண்ணுவோம், இந்த சைஸ் நாங்கள் 10x11 சைஸ் இருக்கும். அது ஏன்னா 10x11 வச்சா தான் நீங்கள் அந்த வரக்கூடிய அம்சங்கள் வந்து முக்கியமான பார்க்கறதுக்கு அழகா படிக்கிறதுக்கு சுலபமாக முக்கியமாக வந்து படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குது. படிக்கும் போது சில டெக்ஸ்ட் வந்து மாஸ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது வந்து சின்னவங்க படிக்கிறதுக்கு வயசானவங்க படிக்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு சைஸ் நம்ம ஆப்டிமல் சைஸ் நாங்கள் பேசுறீங்க. அதில் டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே செல்ஃப் பண்ணலாம். முக்கியமான ஆன்சர்கள் என்ன பார்த்தோம்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட் தவிர இன்ஃபோகிராஃபிக்ஸ், மேப்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஃபோட்டோ, கொட்டேஷன்ஸ், பிப்ளியோகிராஃபி அண்ட் இண்டெக்ஸ். முக்கியமாக இண்டெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இது என்னென்ன வேலை பார்க்கணும். இப்போ ஒரு புத்தகத்தை இந்த ஒரு விஷயத்தை ஒரு இந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 பேஜ் தேவை. அந்த 2 பேஜை நீங்கள் சுருக்கிறது சுருங்க சொல்லி மேலே அப்போ ஒரு சித்திரப்படம் போட்டா சரியா இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் நாங்கள் பார்த்தீங்க. ஆனால் இது எதுனா முக்கியமானது, எங்கேயும் எந்த நூலையும் போய் எங்கேயும் காப்பி அடிச்சது எதுவுமே எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னா நாங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு படத்தை எடுத்து நான் கூகுளில் போய் ஏதாவது ஒரு ஸ்டாக் மினிஸ்ட் எடுத்தோம்னா அதை பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். இல்லைன்னா நாங்கள் அதை உருவாக்குறது எங்களோட போட்டோம். நீங்கள் இடையில நடுவில் இருக்கிறீங்களா, அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். அந்த புக்கில் இந்த 20 பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த என்டையரோட ஒரே பேரில் சொல்லணும்னா அதுதான் அந்த படம். ஒரே படத்தில் எப்படி நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஆன்சஸ்டர் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எப்படி வந்து இப்போ இங்கிலீஷ் அதை வந்து எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே கடைசியில் அப்புறம் வந்து அங்கே காப்பீடு சென்டர் பற்றி வாடகை எத்தனை முறை பேசியிருக்காங்க. சாரி எத்தனை முறை இந்த காப்பீடு பற்றி கார்பரேட் ஆக்ஷன் எதெல்லாம் வரலாம் வரலாம். இப்போ இந்த காற்று பற்றி நினைவில் வருது. ஆனால் இந்த காற்று ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் வரலாம் பார்த்தோம்னா கிடையாது. நாங்கள் சயின்டிஃபிக்காக டேட்டா பார்க்கணும். ஏன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்கலாம். அதுக்கான சயின்டிஃபிக் சார் விண்ட் ரோஸ் பேர், தமிழ்நாட்டில் காற்று கவர்னன்ஸ் சார் பேர் விண்ட் ரோஸ். இந்த டேட்டா இந்த சார் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஏர்போர்ட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரன்வே அமைக்கிறது காற்றுடைய டேட்டா எடுத்து எந்த டேட்டா எவ்வளோ ஸ்பீடு இருக்குது இதெல்லாம் இருக்குது. இந்த சார் உருவாக்கலாம் ரன்வேயாக பாலாம் அந்த அமைப்பாங்க.
ஜிஎஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்ல வந்து ஃபிளாட்டாக சில கலர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்த டேட்டா சரியாக காம்பவுண்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர இருக்கிற ரொம்ப இங்கே ரொம்ப டார்க்காக இருக்கிறது தான் எலிவேஷன் அதிகமாக இருக்கும். அதான் இமயமலையெல்லாம் இருக்கக்கூடிய எலிவேஷன் அதிகம். ரொம்ப ஃபிளாட்டாக இருக்குங்களா, இந்த லைட்டாக இருக்குன்னா பிளேஸ் இதெல்லாம் சமவெளி, இதெல்லாம் சமவெளி, இதெல்லாம் தான் மலைகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரிஜினல் டேட்டா பார்க்கணும். முதல் முறையாக இந்த ஒரு டேட்டா நம்ம நாட்டில் இருந்து இது ஒரு நாட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கேல், அதாவது ஒரு சென்டிமீட்டர் தான், ஒரு சென்டிமீட்டர் ஆக்ஷன் மேப் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு மைலாங்கிறதெல்லாம் இந்த ஸ்கேல் இருக்கும். பல இடங்களில் ஃபோட்டோஸ் பயன்படுத்துவோம். எதுக்கு ஃபோட்டோ பயன்படுத்துறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த காட்சிலாம் இருக்குல்ல, காட்சி இது வந்து சங்கரிக்கத்தில் வந்து நாகொட்டி சேர்ந்த விரல் அப்படின்னு பார்ப்போம். அதாவது கணவன் எங்கேயோ போகலாம், போயிட்டு வரல, அவங்க வந்து கணவனை நினச்சிட்டே இருக்கிறான், அவங்க உடம்பு மெலிஞ்சு அந்த நாட்கள்லாம் எங்கிட்டு கஷ்டப்பட்டு வந்து கையில் வந்து வேலைக்கு அடிக்க விடும். இதுதான் அந்த காட்சி. இப்படி ஒரு படம் நம்ம எடுத்தது கஷ்டம், போட்டோ கிடைக்காது. அதெல்லாம் இலஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். அப்புறம் அந்த 78 மட்டாங்க, 78 மட்டாங்கிறது ரொம்ப சேர்த்து ஈஸியாக சில பேருக்கு அந்த தகவலே தெரியும். அவங்களுக்கு படமே கிடைக்கும், போட்டோவே இல்லை. எங்களுக்கு நெட்டில் பார்க்கும்போது 35 ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா ஒரே படம். அது சிலருக்கு 3 இருக்காங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியத்தை கொடுத்து நாங்கள் அந்த கேமரா இது மாதிரி சங்கத்தில் ஒரு 6 கடந்த அது அந்த நெடுதல் வாழ்க்கைங்க. அதில் வந்து ஞானிகள் உட்காந்து போகும்போது அந்த வாயில் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதுக்காக வரைபடம். ஸோ இந்த மாதிரி பல இடத்துல இலஸ்ட்ரேஷன் நான் எங்கே போட்டோ இல்லையோ அதெல்லாம் இலஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்ட் பார்ப்போம். போட்டோஸ் இல்லையா, சில போட்டோஸ் ரொம்ப கஷ்டமான. இந்த ஆண்டு வந்து 1ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் ஆனால் ஜான் மாஸ்டருடைய படம் 2 படம் தான் இல்லை, அது படமே இல்லை. காவிரி சாஸ்திரம் அவங்களுக்கு வரைக்கும் யாருமே அவர் கண்டிக்கல. அவர் வந்து பலவரமாக இருக்காங்க. அது பல காலங்கள் போட்டோஸ் வந்து கிடைக்காம ஒரே கவர்மெண்ட் மாஸ்டர் ஆல்பம் அதுக்கும் வந்து அல்காசி காம்படிஷன் போட்ட அல்காசி காம்படிஷன்னா அல்காசி கலெக்ஷன்ல தான் போட்டோஸ் வாங்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பணம் வாங்க முடியாது, அவ்வளோ பணம் மொபைல். அப்போ நான் சார்ட்ட கேட்டேன், டைரக்டர் ஏஎஸ்ஐ ஆர்கிடெக்ட் டெல்லியில் அவங்க ஆஃபீஸில் கேட்டு நம்ம வாங்கலாம்னு சொன்னாங்க. சார் பர்மிஷனில் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அவங்களுக்கே இருக்கு. அமௌண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ராமஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நான் ரைட் சைடில் இருக்கிற அலாமி ஸ்டாக் அந்த படத்துக்கு 20,000 ஃபோட்டோ. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் படம் தான் வாங்கினேன். ஏன்னா நீங்கள் உள்ள போயிருக்கணும், கிளாஸ் தான் போயிருக்கணும். நிறைய நான் யாராவது வந்து ஏன் படம் சொன்னாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மேப்பை பற்றி மேப் எப்படி இருக்கும், மேப் எப்படி பார்க்கணும், ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறமா அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஸ்கேல் வந்து ஓசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் பிஎஸ்ஆர் பாலகிருஷ்ணன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். இதுதான் லைஃப் ஸ்பெல்லிங். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்த புத்தகத்தை உருவாக்கி
அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது லேஅவுட் கூட லேஅவுட் பார்க்கும்போது சில 2 காலம் இருக்கும், சில 1 காலம் இருக்கும், சில 3 காலம் இருக்கும். அதை வந்து அந்த டெக்ஸ்ட்ல பொறுத்து அதிக டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அது எப்படி உடைக்கும், ஓரடிக்காம படிக்கிறது, ஒரு பேஜுக்கு அடுத்த பேஜுக்கு எப்படி நேவிகேட் பண்ணுறது, ஒரு பேஜ் 2 காலம் போகிறதுக்கு அடுத்தது 3 காலம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். இல்லை சிங்கிள் காலம் போட்டுக்கலாம், இல்லை படத்தை எடுத்து மொமெண்டை படைக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டா படிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் போயிடும், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால போயிடும். இருந்தாலும் கூட இதுவும் ஒரு ரெண்டாகும், அதுக்காக அப்படி அமைக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த லெஃப்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் உங்களோட ஒரு பேஜ், ரைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் இருக்கிற ஒரு பேஜ். இதில் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்டிஃபை ஆயிருக்காரு ரைட் சைடில் ரைட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கு, அதில் எங்கே வேணாலும் உடையும். ஆங்கிலத்தில் அது பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை தமிழ் நீதிக்கு வரல. அது அந்த மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் என்னடும், ஒரு டெஸ்ட் இங்கே இருக்கும், ஒரு டெஸ்ட் அது டெஸ்ட் இங்கே வரும். ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தமிழ் நீதிக்கு வருது. என்ன பண்ணுவாங்க, நீதிக்கு வேலை செய்கிறாங்க, அது மேனுவலாக உடைப்பாங்க. அந்த பேரகிராஃபில் போயிட்டு உடைப்பாங்க, சென்டென்ஸ் உடைப்பாங்க, இல்லைன்னா சேர்ப்பாங்க. இந்த ஹைபர் பண்ணுவோம் தமிழில் வந்து இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகலை, சேர்ப்புலாம் இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த சிக்கல தீர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது இந்த சேலஞ்சில் வந்து முக்கியமான சேலஞ்ச். பல இடங்களில் உரத்தை உடைச்சிட்டு ஃபைலை போஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா மாயம், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது பிப்ளியோகிராஃபி இண்டெக்ஸ். பிப்ளியோகிராஃபி காமன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இண்டெக்ஸ் வந்து முக்கியமானது நான் சொல்ல வரதுன்னா குறிப்பாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு இப்போ சாஃப்ட்வேர் இண்டெக்ஸ் போட்டுருக்காங்க. தமிழில் வரும்போது இண்டெக்ஸ் பண்ணும்போது பெரிய சிக்கலை வந்து இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆகும், இண்டெக்ஸ் ஆகும். ஆனால் அவன் அகராட்சி பண்ணியிருக்காரு. அது காரணம் தமிழ் என்கோடிங் இருக்கு இல்லையா, தமிழ் என்கோடிங்கில் வந்து சில இடத்துல சிக்கல் இருக்கு. அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு வரும்போது அஃபெக்டிவ் மாடலில் போடும்போது மாறி மாறி இண்டெக்ஸ் தனி சாஃப்ட்வேர் இருக்கு தமிழ். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தமிழ் பப்ளிஷிங் அதுக்கு நான் வந்து அடோப்ல பேசும்போது சொன்னாங்க, ஊரில் யாரும் சாஃப்ட்வேர் வந்து காசு கொடுத்து வாங்குறதில்லை, நான் என்ன பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் வந்து அடோபோடு தயார் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பாருங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது இந்த ஜிஎஸ் இன்ஃபர்மேஷன் தான் பின்னாடி கொடுக்குறது. இப்போ நீங்கள் மேப்பில் பாருங்க, மேப்பில் வந்து தமிழ் பேரெல்லாம் இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், குஜராத் இருக்கும், மகாராஷ்டிரா இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ரொம்ப நம்பணும் இல்லையா? அந்த கேள்வி வந்து ஜிஎஸ் டேட்டா டேட்டா போய் போட்டீங்கன்னா கூகுளில் நேராக போய் அதுக்காக தான் எவிடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஜிஎஸ். ஸோ இந்த புக்கு கூட மேலே எந்த கவலை இந்த ரேஞ்ச் மட்டும் தான் அதை பார்த்தீங்கன்னா அது ஏர்பன் ஓஷன் போட்டு பார்க்கறதுக்கு கண் வந்து கண்ணை இருக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் நான் கஷ்டத்தில் இந்த புக்கை எப்படி வாசகம் சொல்லும்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த புத்தகத்தில் வந்து வெறும் படங்களை பார்த்துட்டு போனால் கூட அது ஒரு கதை சொல்லும். அது ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி ஒரு லெசன் இருக்கும், அதை மட்டுமே படிச்சுட்டு போனால் அது ஒரு கதை சொல்லும். ஸோ மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லும். அப்படி கட்டமைக்கப்பட்டது. இந்த கொட்டேஷன் பாருங்க, இந்த கொட்டேஷன் வந்து தமிழில் போட்டீங்கன்னா இது வந்து ஆங்கிலத்தில் இருக்கு. இதே தமிழில் போடும்போது தமிழுடைய சொற்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிரும்,
பெருசாக அப்போ ஆங்கிலத்தில் வடிவமைக்கும் போது வடிவமைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆங்கிலத்தில் ரொம்ப சுலபமாக இருக்கு. தமிழில் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த தமிழ்நாட்டில் ஐயா அந்த மேத்தட் ப்ரொஃபஷன்னா வீடியோ டிரான்ஸ்லேஷன் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெருசாகும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அதிகம் கொட்டேஷன் தான் பரவாயில்ல. இந்த பாடி கேஸில் போச்சுன்னா ஆங்கிலத்தில் புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் 450 வரும். இது வந்து 700 ரூபாய்க்கும் பக்கம் வருது. அதனால இந்த டிஃபரன்ஸே இருக்கும். தமிழ் அட்டைக்கும் ஆங்கில அட்டைக்கும் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் வேர்டு இருக்கு, இட்டாலிக்ஸ் இருக்குது, அப்புறம் போர்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. தமிழில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்டை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது நாங்கள் பல பாயிண்ட்ஸ் தேடி பார்க்கும்போது என்னென்ன இருப்பார் அவருக்கு தெரியும் வந்து இந்த பாயிண்ட் பேர் வந்து வலுத்தம். நிறைய பேர் வாலுத்தம்னு வச்சுருக்காங்க. வாலுத்தமிழில் வலுத்தம் கூகுள் வந்து வாங்கியிருக்காங்க. நாட்டில் தான் ஏக் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து மாட்டை உருவாக்கியிருக்காங்க. அது கூகுள் பணம் கொடுத்து வாங்கினாங்க. அந்த மாட்டு தான் ஒரு பண்பாட்டு பயன் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்டராக்ஷனால வர முடியும். இன்டராக்ஷன் தான் ரொம்ப அசத்தமாக இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவமைக்கும். தமிழ் வேற மாதிரி பண்ணும், ஆங்கிலத்தை வேற மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இல்லை. அந்த ஆங்கிலம் தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து இங்கே கட்டினேட் ஆகிடும். அதனால இங்கே ரைட் ரெஜிஸ்டரே ஆகவே ஆகும். அந்த மாதிரி பண்ணவே சரி. நீங்கள் ஆங்கில ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிங்களா? இது எப்படி எவிடெண்டாக இருக்கும். இந்த வழியில் காம்ப்ரமைஸ் பண்ணும். தமிழ்லேயே சில சிக்கல்கள் தான் இருக்கு. தமிழ்லையா வருத்தம் இல்ல பாடி எஸ்ஆர்எம் அப்புறம் அந்த ஜா ஷா ஹா நடுவில் அந்த தனியாக அந்த டெக்ஸ்ட் தனியாக. அப்போ அந்த இடத்துல மேனுவலாக இருக்காங்க. சைஸ் மேனுவலாக இருக்காங்க. ஒவ்வொரு பேர் இது போட்ட சார் அதே மாதிரி தமிழில் டைப்பிங்கே வரும்போது திடீர்னு இங்கிலீஷில் நீங்கள் 2 எழுதணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கான ட்ரெயினிங் மார்க்ஸ் கிடையாது. தான் இருக்காது. இன்னும் அதெல்லாம் உருவாக்கவே இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இதெல்லாம் மேக்ஸில் தான் இருந்துச்சு. இல்லை அந்த ஹார்ட் வேணும். உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பாட்காஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும், மீட்டிங் ஒரு மாதிரியாக இருக்கும். அது சப்பா ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது வந்து புத்த செயல்களை காணும்போது அதிகமான பாசம் யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்று 2 தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ண 2 பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அப்போ வரும்போது 7 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏன்னா வேறு வழியில் தமிழ் டைம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். தமிழ் டைம்ஸ் ஏன்னா அது சாஃப்ட்வேரே கிடையாது. ஸோ ஃபைனலாக நன்றி.
படைத்தவற்றை வாசிப்பது மிகச் சிறப்பு. அதை காட்டிலும் மிக கடினம். அதே நேரத்தில் நூலாக்கம் செய்யும் போது ஏற்பட்ட அனுபவங்களை வரிசைக்கிரமமாக சிறப்பாக எடுத்துரைத்து புத்தகங்களை